ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப டேஸ்டி, அதே மாதிரி ஈஸியாகவும் செய்யலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிள் ரைத்தாவோட எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். சிங்கப்பூர் ரைஸ், இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, இஞ்சி கொஞ்சம் கம்மி, வெங்காயம், கேப்சிகம் இது இல்லாமல் வெங்காயத்தாள் அந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இஷ்டப்பட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. முக்கியமாக கோஸ் இருக்கணும். கோஸு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் எடுத்திருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம பூண்டை போட்டுடுறோம். பூண்டு நல்லா பொன்னிறமாகணும். அதுக்கப்புறம் இஞ்சியும் சேர்த்திடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன், நான் மறந்துட்டேன். அப்புறம் வெங்காயத்தாள், அந்த சின்ன வெங்காயம் அதில் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான வெங்காயத்தாள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கேப்சிகம் எந்தெந்த கலர் வேணுமோ நீங்கள் எல்லோ, ரெட்டு கூட சேர்த்திக்கலாம். நான் க்ரீன் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள், கோஸு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே ஒன்று போல் வதங்கட்டும். வெங்காயம் மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுருங்க. எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வதங்குற மாதிரி தான். ரொம்ப பாயில் ஆன மாதிரி பண்ணிடக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ்க்கு வதக்கிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், சீக்கிரமாக எல்லாமே வெஜிடபிள்ஸ் குக் ஆகிடும். பாருங்கள், மூடி போட்டு நல்லா குக் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா பைனாப்பிள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஒரு 3 கை அளவுக்கு பைனாப்பிள் ஆட் பண்ணுங்கள். அந்த காரம், புளிப்பு, உப்பு அந்த மாதிரி எல்லாமே இந்த ஃப்ரைட் ரைஸில் இருக்கும். சிங்கப்பூர் ரைஸ் இது பேர். இதில் இந்த பைனாப்பிள் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குங்க. 2 கை அளவுக்கு சேர்த்திருக்கேன் ஃபைனாக சாப் பண்ணி. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தனி பவுலில் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுட்ரு அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக பெப்பர், மிளகுத்தூள் இதையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது நம்ம அந்த வதங்கிட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. தண்ணி ஆட் பண்ணி கூட சேர்த்திக்கோங்க, இல்லை அப்படியே போட்டு கூட நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது எல்லாம் காய், மசாலா எல்லாமே ஒன்று போல் சேர்றப்ப கொஞ்சமாக சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் நம்ம இந்த மசாலா போடுறது தாங்க இந்த ரைஸில் ஹைலைட்டு. அப்புறம் மெயினாக பைனாப்பிள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ பாருங்கள் ஒன்று போல் குக்காய் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் உப்பு போட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கணுன்னா ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் பாஸ்மதி ரைஸை சுடு தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். சூப்பரான நம்ம சிங்கப்பூர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஆனியன் ரைத்தாவோட லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா கேரண்டி சொல்கிறேன், லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம ஆயில் கூட 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரைஸில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு யூனிக்கான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.